ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவாவியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பண வரவை அதிகரிக்கிறதுக்கு பஞ்சமி தினத்தன்னைக்கு இந்த மாதிரியான மந்திரங்களை சொல்லி பாருங்க. உங்களுக்கு செல்வ சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும். பஞ்சமி அப்படின்னாலே வராகி அம்மனுக்கு உகந்த நாளாக இருக்கு. அதுலேயும் நமக்கு குறிப்பாக அந்த பஞ்சமி திதியில நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பலன் ரொம்ப ரொம்ப அதிகம், மந்திரங்களுக்கும் உங்களுக்கு பலன் அதிகம். இப்போ வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே அவங்க உக்ரமான தெய்வமாக இருக்காங்க அப்படின்றது தெரியும். எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய தெய்வமாகவும் இருக்காங்க. அன்றைய தினம் நம்ம குறிப்பாக பஞ்சமி தினத்தன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு என்னவாக இருக்குன்னா, வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடித்த நைவேத்தியமாக இருக்கக்கூடிய மாதுளை முத்துக்களை நீங்க தேன் கலந்து வைக்கலாம், பானகம் செஞ்சு வைக்கலாம். இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். இதுலயும் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்றது தான் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம். இறை தேடுற நம்ம இந்த இறைவனையும் பைரவாவியூ 786 மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க. வாராகி அம்மனுக்கு பல மந்திரங்கள் இருக்கு. நான் நிறைய மந்திரங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாராகி மாலையில இருந்து தொடங்கி வாராகி அம்மனுடைய மந்திரங்கள் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல குறிப்பாக இந்த வாராகி மாலை அப்படின்றது வாராகி அம்மனை நம்ம கண் முன்னாடி கொண்டு வரக்கூடிய மந்திரமாக இருக்கு. ஏன்னா வாராகி மாலை அப்படின்ற மந்திரத்துக்கு அவங்க செவிமடத்து நம்ம கண் முன்னாடி காட்சி கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு. அதனால அந்த ஒரு மந்திரத்தை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. அடுத்தது அந்த மந்திரத்துல வரிகளுக்கும் பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம பார்க்க போற மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா, வாராகி அம்மனுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை நம்ம குறிப்பாக பஞ்சமி திதியில சொல்லும் பொழுது செல்வ சிறப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இருக்கு. அது என்ன மந்திரம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன், நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓம் க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷயே ஸ்வாக அப்படின்ற இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு தன வசியம் ஏற்படும் அப்படின்றது தான் இந்த மந்திரத்துடைய சுருக்கமான விளக்கமாக இருக்கு. யார் ஒருத்தவங்க எந்த குறிப்பிட்ட மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணிக்கிட்டு வராங்களோ, நீங்க பூஜை பண்ணும் பொழுது விளக்கேற்றி பூஜை பண்ணுவீங்க இல்லையா வீட்டில், காலையும் மாலையும் இந்த ஒரு மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில நீங்க சொல்லலாம். அதுவும் நான் குறிப்பாக 11 முறை அப்படின்ற அதிகமாக போற்றுவேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நிறைய 11க்கான வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கேன். அது நம்ம வாழ்க்கையில வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நம்பர். அதனால அந்த எண்ணிக்கையில காலையில 11 முறை, சாயங்காலம் 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு செல்வ ஆக்கர்ஷணம் ஏற்படும், தன ஆக்கர்ஷணம் ஏற்படும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாராயணம் பண்ணலாம். இது உங்களுக்கு செல்வ நிலையை உயர்றதுக்கான மந்திரமாக திகழும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.